மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே, நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, என் அன்னையின் கருவில் என்னை நீ தெரிந்தெடுத்தாய், உன் கண்ணின் கருவிழி போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய், என்னை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டாய், உன் தோளில் சுமந்து நடந்து வந்தாய், வாழ்வு முழுவதுமே இனிக்கச் செய்தாய், வானின் மலையெனவே நின் அருளை பொழிந்தாய், உன் பாசம் மாறாதது உன் நேசம் அழியாதது, மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம வாழ்நாள் முழுவதுமே நம்மளை ரொம்ப ஹாப்பியாக, நம்மளுடைய லைஃப் டைம் ஃபுல்லாகவே நம்ம சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட யார் இருக்காங்க? நம்ம ஏசப்பா இருக்காங்க. அப்படி தானே நீங்கள் எல்லாரும் அதை பிலீவ் பண்ணுறீங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்த பாடலும் அதுதான். நம்ம நேற்றும் இன்றும் எப்பயுமே மாறாத அன்புடைய தேவனை நம்மளுடைய தகப்பனாக வச்சுருக்கோம். அப்படி தானே நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தாயின் அன்பும் தகப்பனின் அன்பும் எப்படிப்பட்டது, நம்மளை கண்டுச்சா கூட அதில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது, அதில் நமக்காக அவங்க என்ன எஃபோர்ட்லாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு நல்லாவே புரியும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த உலகத்தில் இந்த தாய் தகப்பனுக்கு நம்ம இப்படி வளரணும், இந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் அமையணும்னு நம்மளுக்கு ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கிற நம்மளுடைய விண்ணக தகப்பனுக்கு நமக்கு எது சரி எது தப்புங்கிறது தெரியாதா குட்டீஸ்? கண்டிப்பாக அவருக்கு தெரியும். எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். மேபி அந்த காரணம் நமக்கு ரொம்ப லேட்டாக கூட தெரியும். ஓ, இதுக்காக தான் இது நடந்துச்சோ, நம்ம இதை யோசிக்காமல் நம்ம அப்போ ரொம்ப நம்ம கடவுளை திட்டோமே, நம்ம ஏசப்பாவை கோச்சிக்கிட்டோமே. ஆனால் உண்மையிலேயே நம்ம இப்போ சஃபர் பண்ணதுக்கு இப்போ எவ்வளோ பெரிய பலன் நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு நம்மளே நமக்குள்ள சந்தோஷப்பட்டுக்குவோம், பெருமைப்பட்டுக்குவோம். ஆனால் அந்த சோதனையின் அப்போ, அந்த போராட்டத்தோட அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், கடவுளுடைய அரவணைப்பை தேடாம அவர்கிட்ட சண்டை போட்டு அவரை எதிர்த்து பேசி அவரை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், விலகி வந்துடுவோம். ஸோ இந்த நாளே என்ன சொல்கிறாங்க, எப்பயுமே மாறாத அன்பு நம்மளுடைய ஏசப்பாடத்தில் இருக்குது. அதை நம்ம உண்மையிலேயே நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலைகளையும் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், திருப்தி ஆகும். அது இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் ஆசீர்வாதமாக கிடைச்சா கூட நமக்கு எப்படி தான் இருக்கும், அதில் சோர்வு இருக்கும், அதில் ஒரு போராட்டம் இருக்கும், அதில் ஒரு நிறைவே நம்ம பார்க்கவே மாட்டோம். அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையிலேயே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும் குட்டீஸ். என்ன அப்படின்னா, அவரை தாண்டி இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே திருப்தி கிடையாது. அவர் என் கூட இருக்கிறாரு, நான் அவர் கூட இருக்கிறேன், என்னுடைய செயல்பாடுகள் அவருக்கு உண்மையானதாக இருக்குது. அதனால எந்த வழியிலையாவது எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை, எனக்கு எந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த இடத்துல அவருடைய சப்போர்ட்டை நம்ம அவருக்காக நிற்கும்போது, அவர் பிள்ளையா நம்ம அந்த உலகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அவர் கொடுப்பாரு. அதுதான் இன்னைக்கு சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைங்கள் நான் கொடுக்குற எல்லாத்தையுமே நன்மைக்கு ஏதுவானதை தான் எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்களோட லைஃப்பில் சோர்வோ துயர்வோ இல்லை கண்ணீரோ எதுவுமே இருக்காது. எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு இருக்கும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை அவங்களிடத்துல இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன அக்செப்டன்ஸ் ஒரு பெரிய நிறைவை கொடுக்குங்கிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும்னு நம்ம
நம்மளை பார்த்து நம்ம மேலே நம்பிக்கையாக ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே நம்ம இடத்துல அந்த அக்செப்டன்ஸ் இருக்குதா? நமக்கே தெரியும். ஒரு ஆம் சொன்னதுக்கு நம்ம இந்த உலகத்தின் அன்னை மரியாள் இப்போயும் நம்மளை பாதுகாத்து நமக்காக ப்ரேயர் பண்ணி எல்லா சூழ்நிலைகளும் நமக்காக பக்கம் நிற்கிறாங்க. அப்படித்தானே? அவங்க அன்னைக்கு ஆகட்டும்னு எதையுமே யோசிக்காம தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த அழைப்பு கடவுளிடத்துல வருது. அப்போ நம்ம அந்த இடத்துல ஆகட்டும்ங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலான்னு அவங்க என்ன பண்ணாங்க, கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அதை சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு இடத்துல எவ்வளோ சூழ்நிலைகளை எப்படி நம்ம சந்திச்சுட்டு வரோம், எப்படி அதை கடந்து வரோங்கிறத நம்ம யோசிப்போம். கண்டிப்பாக நம்ம லைஃப்லையும் அப்படி ஒரு ஆகட்டும்ங்கிற வார்த்தை, அப்படி நடக்கட்டுங்கிற ஒரு வார்த்தை நம்மளுடைய வாயிலேருந்து வரும்போது அது உண்மையிலே நிறைவு கொடுக்குங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்குவோம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி எப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட உங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்கிறத எங்கள் லைஃப்பில் நாங்கள் உணரணும். உங்களோட சித்தத்தின்படியாக எங்கள் லைஃப்பை நாங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு விருப்பமானபடி நடத்தணும். அதுக்கான ஞானத்தை, அதுக்கான வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.